அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இந்த 2024ஆம் ஆண்டின் ஜூன் மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் வைகாசி மாதம் 19ஆம் தேதி சனிக்கிழமை தசமி திதி உத்திரட்டாதி நட்சத்திரம் சித்த யோகம் கூடிய நாளில் இந்த ஜூன் மாதம் பிறக்கின்றது. இந்த மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் செவ்வாய், ரிஷபத்தில் குரு, புதன், சுக்கிரன், சூரியன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு என இந்த ஜூன் மாதம் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. தென்மேற்கு பருவமழை தொடங்கப் போகும் அற்புதமான மாதம் இந்த ஜூன் மாதம். இந்த மாதத்தில் சூரியன் ரிஷபம் மற்றும் மிதுன ராசியில் பயணம் செய்வார். தமிழ் மாதங்களான வைகாசியும் ஆனியும் இணைந்த மாதம் இந்த ஜூன் மாதம். கோவில்களில் திருவிழாக்கள் நிறைந்த மாதம். ஜூன் மாதத்தில் சக்கராதித்ய யோகம் மற்றும் கஜலட்சுமி ராஜயோகம் உருவாகின்றது. மேலும் இந்த மாதத்தில் 4 முக்கிய கிரகங்களின் பெயர்ச்சி நடக்கின்றது. 9/6/2024 அன்று புதன் மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். 13/6/2024 அன்று சுக்கிரன் மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். 15/6/2024 அன்று சூரியன் மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். 26/6/2024 அன்று புதன் கடகராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் பெயர்ச்சியினால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். சந்திரனை ராசி அதிபதியாக கொண்ட கடகராசி அன்பர்களே, இந்த ஜூன் மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு 3, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் ரிஷபராசியில் சஞ்சரிக்கின்றார். சகாயஸ்தானாதிபதியான அவர் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது நிலுவையில் உள்ள பாக்கிகள் வசூலாகி பரவசப்படுத்தும். கருத்து வேறுபாடுகள் அகலும். உத்தியோகத்தில் இருப்பவர்களின் கருத்துக்களை உயர் அதிகாரிகள் ஏற்றுக்கொள்வார்கள். நண்பர்கள் மூலம் நல்ல தகவல் கிடைக்கும். உடன்பிறப்புகளின் திருமண நிகழ்வுகள் உள்ளம் மகிழும் விதத்தில் நடைபெறும். அரசியலில் பிரகாசிப்பவர்களுக்கு ஆச்சரியம் தரும் விதமாக புதிய பொறுப்புகள் கிடைக்கும். மாமன் மைத்துனர் வழியில் இருந்த மனக்கசப்பு மாறும். கல்வி சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் கைகூடும். மேலும் உங்களுக்கு யோகம் செய்யும் கிரகமான செவ்வாய் மாத தொடக்கத்தில் தன் சொந்த வீட்டில் சஞ்சரிக்கின்றார். இந்த நேரத்தில் அற்புதமான பலன்கள் வந்து சேரும். புதிய தொழில் தொடங்குவது பற்றி நீங்கள் தீட்டிய திட்டங்கள் நிறைவேறும். புகழ் மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து பல நல்ல காரியங்களை முடித்துக் கொடுப்பார்கள். புனித பயணங்கள் அதிகரிக்கும். வீடு கட்டுவது, கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது போன்றவற்றில் கவனம் செலுத்துவீர்கள். மேலும் ஜூன் 9ஆம் தேதி மிதுன ராசிக்கு புதன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு விரையாதிபதியான புதன் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது இந்த நேரத்தில் விரயங்கள் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. கொடுக்கல் வாங்கலில் ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும். பிறரிடம் நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் நடைபெறாமல் அதனால் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் அலைச்சலுக்கு ஏற்ற ஆதாயம் கிடைக்காது. நட்பை பலப்படுத்திக் கொள்ள முயற்சி எடுக்கும் சூழ்நிலை உருவாகும். மேலும் ஜூன் 13ஆம் தேதி மிதுன ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திற்கு அதிபதியான சுக்கிரன் விரயஸ்தானத்திற்கு வரும்போது வரவும் செலவும் சமமாகும். வாழ்க்கை தேவைகள் படிப்படியாக பூர்த்தியாகும். உறவினர்களின் அனுசரிப்பு கொஞ்சம் குறையும். ஊர் மாற்றங்கள் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். விலை உயர்ந்த பொருட்களை விற்று அதன் மூலம் வரும் தொகையை கொண்டு முக்கிய நிகழ்ச்சிகளை நடத்தும் சூழ்நிலை உருவாகலாம். அனுபவமிக்கவர்களின் ஆலோசனை கை கொடுக்கும் நேரம் இது. பொது வாழ்வில் உள்ளவர்கள் எதையும் யோசித்து முடிவெடுப்பது நல்லது. வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு ஏற்றமும் இறக்கமுமான நிலை உருவாகும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வேலைபளு கூடும். கலைஞர்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் அதிகரிக்கும். மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் அக்கறை தேவை. மேலும் உங்கள் ராசிக்கு ருணரோக, சத்ரு மற்றும் பாக்கியஸ்தானாதிபதியான குரு பகவான் இதுவரை உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானம் எனப்படும் கர்மஸ்தானத்தில் அமர்ந்து பதவி மாற்றம், தொழில் வியாபாரம் முன்னேற்றத்தில் மெத்தன போக்கு, உத்தியோகத்தில் பதவி உயர்வில் தாமதம், இடமாற்றம் ஆகியவற்றை தந்திருக்கக்கூடும். இனி உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார். லாப குருவாக சஞ்சாரம் செய்வதால் உங்களுக்கு பல வகையிலும் லாபத்தை தருவார். பலரும் பாராட்டும் வகையில் செயல்களில் ஈடுபடுவீர்கள். செல்வம் சேரும். கொடுத்த கடன் திரும்ப கிடைக்கும். பூமி வாகனம் மூலம் வரவேண்டிய லாபம் வந்து சேரும். ஆடை ஆபரணம் சேரும். வெளிநாட்டு பயணங்கள் செல்லும் சூழ்நிலை உருவாகும். கடன் விவகாரங்கள் கட்டுக்குள்
இருக்கும். காரிய தாமதங்கள் நீங்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர் அதிகாரிகளால் நல்ல பலன்கள் கிடைக்கும். சம்பள பாக்கிகள் வந்து சேரும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு, புதிய வேலையில் சேர்வது ஆகியவை நடக்கக்கூடும். உறவினர்கள் நண்பர்கள் மூலம் காரிய அனுகூலங்கள் கிடைக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு அது தொடர்பான பேச்சுவார்த்தை சாதகமாக முடிவதுடன் திருமணமும் நடைபெறக்கூடும். மன கஷ்டம் பண கஷ்டம் ஆகியவை நீங்கும். மேலும் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான சகாயம் மற்றும் தைரிய வீரிய சகோதரஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் இளைய சகோதரர்களுடன் இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும். மனக்குழப்பங்கள் நீங்கி துணிச்சலான முடிவுகளை எடுப்பீர்கள். சொத்து பிரிவினையில் சாதகமான பலன் கிடைக்கும். நெருங்கிய உறவினர்கள் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். அலைச்சல் இருந்தாலும் அதற்கான பலன் கிடைக்கும். பிறர் பாராட்டும் வகையில் உங்கள் செயல்திறமை வெளிப்படும். தகவல் தொடர்புகள் மூலம் நல்ல பலன் கிடைக்கும். உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானமான 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் பிள்ளைகளால் ஏற்பட்ட மன வருத்தங்கள் மாறும். அவர்களால் பெருமை கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் வரவேண்டிய வருமானம் வந்து சேரும். செயலாற்றும் திறன் அதிகரிக்கும். அடுத்தவர்களால் பாராட்டப்படும் விதத்தில் நல்ல காரியங்களை செய்து முடிப்பீர்கள். முன்னேற்பாடுடன் எதையும் செய்வதன் மூலம் காரிய வெற்றி காண்பீர்கள். பரம்பரை பதவிகள் தேடி வரக்கூடும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான கலத்திரஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் திருமணம் ஆகாதவர்களுக்கு அது கூடி வரும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும். தொழில் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும். தொழில் வியாபார பார்ட்னர்கள் இடையே இருந்த பிரச்சனைகள் தீரும். நண்பர்கள் உதவிகள் கிடைக்கும். நீண்ட தூர பயணங்கள் செல்ல நேரிடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். அதன் மூலம் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். ஞாபக மறதி குறையும். மேலும் ரிஷபராசியில் சஞ்சரிக்கும் குரு பகவான் சூரியனின் நட்சத்திரமான கார்த்திகை, சந்திரனின் நட்சத்திரமான ரோகிணி, செவ்வாயின் நட்சத்திரமான மிருகசீரிஷம் ஆகிய நட்சத்திரங்களில் சஞ்சரிப்பதுடன் சந்திரன் செவ்வாய் நட்சத்திரங்களில் வக்ரம் பெறுகின்றார். குருவிற்கு சூரியன் சந்திரன் செவ்வாய் ஆகிய கிரகங்கள் நட்பு ஆகையால் ரிஷபகுரு நல்ல பலனை தருவார். மேலும் உடல் ஆரோக்கியம் மேம்படும். தாயார் வழியில் உதவிகள் கிடைக்கும். மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவான முடிவை எடுக்கும் சூழ்நிலை உருவாகும். தொழில் உத்தியோகத்தில் இருந்த காரிய தாமதம் நீங்கும். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரையில் புதிய தொழில் தொடங்க நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் சாதகமான பலனை எதிர்பார்க்கலாம். தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். தேவையான நிதி வசதி கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வருமானம் கூடும். பதவி உயர்வு கிடைக்கும். பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் புதிய சொத்துக்கள் சேரும். வருமானம் அதிகரிக்கும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள். முதலீடுகள் அதிகரிப்பதுடன் சேமிப்பும் பெருகும். இதனால் பொருளாதார நிலை உயரும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் காண நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் சாதகமான பலன் உண்டாகும். உயர்கல்வி கற்பவர்கள் வெற்றி காண்பீர்கள். மாணவர்களுக்கு ஆசிரியர்களின் பாராட்டு கிடைக்கும். கேம்பஸ் இன்டர்வியூவில் தேர்ச்சி பெற்று வேலை கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்தவரையில் குடும்பத்தினர் மூலம் நன்மை உண்டாகும். சகோதரர் வழியில் உதவிகள் கிடைக்கும். நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும். மனதுக்கு பிடித்த வரன் அமைவதன் மூலம் மகிழ்ச்சியான குடும்பம் உண்டாகும். வெளிநாட்டு பயணத்தை பொறுத்தவரையில் கல்வி வேலை தொடர்பான வெளிநாட்டு பயணம் செல்ல நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் நல்ல பலனை தரும். அந்நிய மொழி பேசுபவர்கள் மூலம் நன்மை உண்டாகும். இந்த கடகராசி அன்பர்கள் குரு பகவானுக்கு வியாழக்கிழமையில் கொண்டைக்கடலை மாலை சாற்றி நெய் தீபம் ஏற்றி வணங்குவது வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தரும்.